ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லின்ஷி ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. லாஸ்ட் டைம் மயங்கி விழுந்தால யூபைய பார்த்துட்டு அதிர்ச்சியில பார்த்தா யூபை பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளதான் அவளை படுக்க வச்சுட்டு இருப்பான் போல. ஏஞ்சதும் ஏஞ்சிட்டியா, சுகர் வாட்டர் இதுல இருக்க, இதை கொஞ்சம் கூடின்னு சொல்லிட்டு அவனாவே ஊட்டி விட்டுட்டு இருக்கான். லின்ஷியும் குடிச்சிட்டே இருக்கா. இல்ல என்னை பத்தி கவலைப்படாத, பிளட்ல சுகர் டக்குன்னு டிராப் ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு யூபை எந்திரிக்கிறான். பார்த்தா லின்ஷி அவனோட சட்டையிட்டா புடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேரா போயிட்டு சாப்பிடுறதுக்கு எடுக்கிறான். அதுக்குள்ள லின்ஷி எஞ்சிட்றா. சுத்தி முத்தி பாக்குறா. இது என்ன கம்பெனி மாதிரி இருக்கு, ஏதோ மெக்கானிக் ஷெட் மாதிரி. நீ எங்க இருக்க, உன் வீடு எதுன்னு கேட்க, ஏன் இதை பார்த்தா உனக்கு வீடு மாதிரி தெரியலையா, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமா லின்ஷிக்கு ஷாக் ஆயிடுது. குட்டியூண்டு கிச்சன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுல பார்த்தா ஒரு 4 காய்கறி நூடுல்ஸ் பாக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. அதுவும் வாடி வதங்கி போயிட்டு. இததான் சாப்பிடுறியான்னு கேட்க, இது போதாதா சாப்பிடறதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் யூபை கேட்டுட்டு இருக்கான். இந்த அந்த பண்ணை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை வேற கொண்டு வந்து கொடுக்குறான். லின்ஷிக்கு அதுக்கும் மேல அழுக தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். நீ வேலை என்னடா பாக்குற அப்படின்னு லின்ஷி கேட்டுட்டு இருக்கா. கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு சப்ளை பண்ற, அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட அதெல்லாம் கூட சரி பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன்னு சொல்ல, நீ என்ன காலேஜ் போன, என்ன படிச்சேன்னு லின்ஷி கேக்குறா. காலேஜ் எல்லாம் போல, செல்ஃப் டிப்ளமோ இருக்கும்ல, அந்த சர்டிபிகேட் தான் என்கிட்ட இருக்குன்னு யூபை சொன்னதும், அறிவே உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் ஆச்சு, என்னை பத்தி நான் என்ன பண்றேன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு லின்ஷி கேட்டுட்டு இருக்கா. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீதான் லின்ஷி ஆச்சே, உனக்கு என்ன குறைச்சல், காலேஜ் படிச்சிருப்ப, பிஹெச்டி படிச்சிட்டு இருப்ப, அதுக்கும் மேல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு கேட்க, இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல, ஏன் எங்களை வந்து அவாய்ட் பண்ண, நீ ஏன் என்ன பார்க்க வரலன்னு கேட்க, நீ ஒரு பெரிய ஜீனியஸ், நீ ஒரு பெரிய சன் மாதிரி, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வார்ம்த்தெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, அதான் நான் வரல அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சேர்ந்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு லின்ஷி சொல்ல, சில இடங்கள்லாம் உன்னோட லைட்டே வர முடியாத இடம், அவ்வளவு டார்க்கா இருக்கும், அதனால நீ அங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாதன்னு சொல்ல, இந்த வாட்ச் அப்புறம் எதுக்கு பண்ணி கொடுத்த, என் 5 வருஷமா என் லைஃப்ல எதுக்கு வராம இருந்த, இப்ப எதுக்கு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்து என் லைஃப்குள்ள வந்திருக்கன்னு சொல்ல, யூபை பாக்குறான். அதான் நான் பண்ண தப்பே, நான் வாட்ச சரியும் பண்ணிருக்க கூடாது, மறுபடியும் லைஃப்குள்ள வந்திருக்கவும் கூடாது, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு மறுபடியும் அந்த கடன்காரன் இருக்கான்ல, அவன் போன் பண்ணிருக்கான். யூபை போனை கட் பண்ணிட்டு, எனக்கு வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்ல லின்ஷி வெளியே போறா. எட்டி பார்த்துட்டு, இங்க பாரு உன் லைஃப்குள்ள நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷி அங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள யூபைய பாக்கிறதுக்கு அந்த கடன்காரன் நேராவே வந்துட்டான். போனை கட் பண்றாலும் உனக்கு தைரியம் வந்துச்சா, சரி ஓகே, விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்குல்லப்பா, அதே மாதிரி சாருக்கும் கொஞ்சம் விலைவாசி எல்லாம் கட்டுப்படி ஆகாம போயிட்டு இருக்கு, இனிமே நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி கொடுக்கணும்னு சொல்ல, என்ன அநியாயமா இருக்கு, ஆல்ரெடி நான் நிறைய வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப கூட ஏத்துனீங்களேன்னு சொல்லிட்டு யூபை கேட்டுட்டு இருக்கான். சரி, நீ ஒரு வேலை உனக்கு அது ஏத்துறது பிடிக்கலனா கார்டு கேம் விளையாடுறதுக்கு அண்ணன் போறேன், நீயும் கூடவே வந்து எனக்கு கூட கேம் விளையாடன்னு வச்சுக்கேன், நீதான் ஜீனியஸ் ஆச்சே, நிறைய ஜெயிக்கலாம், அதனால நான் உனக்கு வட்டி ஏத்த மாட்டேன், ஓகேவான்னு கேட்க, வட்டி எதுனா பரவாயில்ல, அதை நான் கட்டிடுறேன், ஆனா உங்களோட மத்த எந்த தொழிலையும் என்ன சேர்த்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிடுறான். அப்ப 3% ஏத்தி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் லின்ஷி வந்து உட்காந்துட்டு நம்ம யூபைய பத்தி தேட ஆரம்பிக்கிறா. ரொம்ப அறிவாளி பையன், அதுல ஜெயிச்சிருக்கான் இதுல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனோட பழைய கதைலாம் இருக்கு. இப்ப மாஸ்டர் யூங்கிற பேர்ல தானே அவன் சர்வீஸ் கடை வச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பத்தி தேட ஆரம்பிக்கிறா. ரொம்ப திறமையான பையன், எது போனாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவான், பாக்கிறதுக்கும் அழகா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பத்தி ரிவ்யூல நிறைய பேர் போட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் ஜீனியஸ் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் யூபை உட்கார்ந்துட்டு இருக்கான். பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு நம்ம லின்ஷியோட நம்பர் வாங்கி கொடுத்தான்ல, அந்த பையனுக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது. லின்ஷி தான் அனுப்புறா. இல்ல யூபை இப்ப என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்ஷி அவன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. யூபை கத்திட்டு இருக்கான். இன்னும் அவன் நம்பரை வச்சிட்டு இருக்க, ஏன் டெலிட் பண்ணலன்னு சொல்லிட்டு கத்தி போனை புடுங்கி வேகமா லின்ஷியோட நம்பரை டெலிட் பண்ணிட்டு போனை மறுபடியும் கொடுத்துடுறான். சீக்கிரமா போய் எனக்கு நிறைய ஆர்டர் புடிச்சிட்டு வா, நிறைய ஆர்டர் வரலனா என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா டிட்டியை பாக்கிறதுக்காக சீயன் வந்திருக்கான். டிட்டி, உனக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சாப்பிடுன்னு சொல்ல, இதெல்லாம் இப்ப எனக்கு பிடிக்கிறதே இல்ல, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. இல்ல டிட்டி, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆளா பார்த்து, நல்ல பெரிய செலிபிரிட்டியா பார்த்து எங்களுக்கு விளம்பரம் பண்ணும், நீ ஆளுங்களை பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியான்னு கேட்க, இங்க பாரு உங்களை மாதிரி மொக்க கம்பெனிக்கு எங்க ஸ்டார்ஸ் வந்து விளம்பரம் பண்ணுமா, போட அங்கடுன்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இருடி, எப்படி ஒரு பெரிய ஆளா பார்த்து நான் விளம்பரம் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சீயன் அங்கிருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சரியான பிச்சைக்கார பையன் சொல்லிட்டு டிட்டி திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க இந்த பக்கம் யூபை பாக்குறான். இப்ப வட்டி வேற ஏறிடுச்சுல, சோ வட்டியை எழுதி போட்டுட்டு இன்னும் எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஆர்டர் புடிச்சு கொடுக்குற பையன் ஒருத்தன் வரான். அவன் கிட்ட எவ்வளவு நாளும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஆர்டர் எக்ஸ்ட்ரா புடிச்சு கொடுன்னு கேட்க, ஆல்ரெடி காலைல இருந்து நைட் வரைய வேலை பாக்குற,
இதுக்கு மேல எப்படியா வேலை பாப்ப, உடம்பு எப்படி தாங்கும்னு கேட்க, புடிச்சு குடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து அந்த பையனை அமுச்சு விட்டுறான். நம்ம ஜீனா அவளோட ரூம்க்கு வரா. அங்க அவளோட அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு அவ தங்குற ரூம்க்கு கூட்டு போறா. பரவாயில்லையம்மா, யூஜி உன்னோட ரூமோட பிஜி ரூம் இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு ஒரு Dress ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி உன் கூட வேலை பாக்குறான்ல ஜிஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையனோட பேரண்ட்ஸோட நம்ம இன்னைக்கு டின்னர் போறோம். இந்த Dress போட்டு அழகா கிளம்பி வந்துரு, டின்னர்ல பாக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு தொல்லை தாங்கல, விட்டு வந்தோம்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லின்ச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு, அம்மா யூபையோட அம்மா நம்ம கிட்ட ஒரு பாலிசி வாங்கி கொடுத்தாங்கல்ல, அத பத்தி கேக்குறா. அதுல வட்டிலாம் எதுவுமே வரலடி, ஆனா போட்டு பிரின்சிபல் அம்மாவும் நமக்கு எப்படியோ திரும்ப வந்துச்சு. அது அவங்க யூபையோட அம்மா தான் வாங்கி கொடுத்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. யாருக்குமே யூபைக்கும் அவங்க அம்மாக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அதுலதான் ஏதோ பெரிய கடனா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லின்ச்சி கண்டுபிடிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ஜீனா அந்த புது பையன் ஜிஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட படிக்கிற பையனோட அவங்க 2 பேர் பேரண்ட்ஸோடய சேர்ந்து வந்திருக்காங்க. இது 2 பேருக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி டைரக்டாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஜீனாட்ட டைரக்டா யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான். என்ன கேக்குறீங்க டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சுத்தி வளைச்சு எனக்கு பேச தெரியாது, நம்ம ஃபேமிலி அவுட்டிங்லாம் போறோம்னா பேசுற பொறுப்பை ஓன்ட்டையே விட்டுறேன்னு சொல்லிட்டு இவகிட்ட ரொம்ப உரிமையா எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். ஜீனா ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க ஏதோ பக்கத்துல கல்யாண நாளே வந்துட்ட மாதிரி பேரண்ட்ஸ் பேச ஆரம்பிக்க, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜீனா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. வந்து தனியா நின்னுட்டு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா. பார்த்தா நம்ம லின்ச்சியோட அண்ணன் கூட இவ க்ளோஸ் இல்ல. லின்ச்சியோட அண்ணன் பேரு லின்ச்சு. லின்ச்சு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கான். அவன் இப்ப வந்து முழுக்க முழுக்க ஆஸ்ட்ரானமி பத்தி அதுலயே ரிசர்ச் பண்ணிருக்கான் போல. அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸ்டாரோட போட்டோகிராஃப் எல்லாம் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் டைம் ஸ்டார போட்டோ எடுக்க போகும்போது என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஜீனா மெசேஜ் பண்றா. லின்ச்சு பாக்குறான், அவ்வளவுதானே கூப்பிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணிருக்கான். இவன்ட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு போல. மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம யூபைக்கு டெக்ஸ்ட் ஒண்ணு வருது. ஏன்னா இந்த மாசம் சரியா காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்னதுன்னு சொல்லிட்டு இவன் வேகமா போன் பண்ணா, போன் அட்டன் பண்ணல. என்ன புது நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, இருங்க நான் வேகமா உங்களுக்கு காசுலாம் எப்பப்போ கட்டணும்னு சொல்லிட்டு எல்லா ரிசீப்டையும் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசீப்டா அனுப்ப ஆரம்பிக்கிறான் அந்த நம்பருக்கு யூபை. பார்த்தா லின்ச்சியோட நம்பர்ல தான் அது போயிருக்கும் போல. அவன் ஒவ்வொரு ரிசீப்டா அனுப்ப லின்ச்சிக்கு அவன் எவ்வளவு காசு ஒட்டு மொத்தமா கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு கால்குலேட் ஆயிட்டே இருக்கு அந்த ஆப்ல. பார்த்தா கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் இந்த 5 வருஷத்துல நம்ம யூபை கட்டிருப்பான் போல. அத பார்த்து லின்ச்சி கதையால ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து அவன் போகும்போது 18 வயசுதான், 5 வருஷத்துல 48 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், தனியா எல்லாத்தையும் தாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு தாங்க முடியாம அவ பாட்டுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. யாரோ வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு யூபை போய் கதை திறக்கிறான். பார்த்தா லின்ச்சி தான் அங்க நிக்கிறா. அழுதெல்லாம் முடிச்சிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. யூபை எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா என்ன நடந்தது, 48 லட்சம் ரூபாய் கட்டியிருக்க, அறிவுன்னு உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா, எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம்லடா, எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருப்போம், காசு கொடுக்கணும்னு கூட இல்ல, டேட்டி ஏதாவது கனெக்ஷனை புடிச்சு கொடுத்திருப்பா. அதே மாதிரி உனக்கு வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு சீயன் இருக்கான், நானும் இருந்திருக்கேன், இதுல ஏதாவது டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணிருப்போம். உன்னால எவ்வளவு சீக்கிரமா அடைச்சிருந்திருக்க முடியும், நாங்களும் இருக்கோங்கிற சப்போர்ட்டும் உனக்கு இருந்திருக்கும்ல, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. யூபை பாக்குறான், என்னால என்னோட ஈகோவை விட்டுட்டு வர முடியல, ஏன்னா என்கிட்ட இருந்தது ஈகோ மட்டும்தான். லின்ச்சி நான் என்ன பண்றது, நீ இப்போ என்னோட எல்லா பக்கத்தையும் பாத்துட்ட, இதுக்கும் மேலையும் என்கிட்ட சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. லின்ச்சி நீ சொல்ல வரதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா எனக்கு டைம் வேணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கவா, இதுக்கு மேல நீ இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணனா நான் ரிப்ளை பண்றேன், ஆனா அதை விட என்னால பெருசா இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின்ச்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க பார்த்தா அந்த லின்ச்சியோட மத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட லின்ச்சிக்கு ஆப்போசிட்டா ஒரு பையன் இருந்தானே, அவன் வந்துட்டு 2-3 பேரை மட்டும் அவன் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துட்டு இன்னும் சில பேரை வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கழட்டி விட்டுறான். அந்த ஒரு பொண்ணு பாக்குறா, இவர் தாங்க, இவருக்கு இதான் வேலை, அப்படி கழட்டி விட்டே இருப்பாரு, இவரை நம்புனா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பிடுறா. வெளியே போயிட்டு அந்த சாரை பார்த்து, உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத மோசமான பழக்கமே இதான்னு சொல்ல, வேற வழியே இல்லமா, ரிசர்ச்னா அவ்வளவுதான், ரொம்ப காம்படிஷன் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மனசுக்குள்ள நான் என்ன பண்றேன்னு பாருங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஃபூச்சன் ஃபாரினுக்கு படிக்க போனால, இப்ப டாக்டரும் ஆயிட்டான். ஒரு வழியா திரும்பி சைனாக்கே வந்துட்டான் போல. சைனாக்கு வந்துட்டு குரூப்ல போட எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. எப்படா பாக்கலாம் ட்ரீட் வகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லின்ச்சியும் பயங்கரமா ஹாப்பியா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இங்க நான் ஹாஸ்பிட்டல்ல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், செட்டில் ஆயிட்டு நான் மெசேஜ் பண்றேன், எல்லாரும் ஒன்னா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சனும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் லின்ச்சி ஒரு பையனுக்கு சைன் போடலன்னு சொல்லிட்டு அந்த பையன் சோகமா இருந்தான்ல, என் லைஃபே நீங்க முடிச்சிட்டீங்க, இப்ப எனக்கு ப்ராஜெக்டே கிடையாதுன்னு அவன் ஃபீல் பண்ணிருக்க, அந்த 2 பேரை ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த சார் கழட்டி விட்டானே அவன் உள்ள வரான். நீனு நானு லின்ச்சி மேடம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்,
உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிக்க லின்ஷி இவனை திரும்பி பாக்குறா. என்ன ஓகேவான்னு. ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஹாப்பி ஆயிடுறான். ஃபூச்சன் ஹாஸ்பிட்டல் போறான், பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு திடீர்னு பயங்கரமா தடால் புடால்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா ஒரு பேஷண்ட். அப்ப சீனியர் டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு போன் மேரோ டெஸ்ட் எடுக்கணும், லுக்கீமியா இருக்கு அவளுக்கு. ஆனா அவ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. அவங்க ஃபேமிலி அவளுக்கு கடைசி காலத்துல வலி இல்லாம இருக்கணுமேன்னு பாக்குறாங்க. ஆனா அவளாலேயே அவளுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு சீனியர் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நான் டெஸ்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறவ ஃபூச்சனை பாத்துடுறா. இந்த டாக்டர் எனக்கு டெஸ்ட் பண்ணா மட்டும் நான் வேணா டெஸ்ட் எடுத்துக்கிறேன், வேற யார் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சீனியர் பாக்குறாரு. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபூச்சன் அந்த பொண்ணைய பாத்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். இங்க பார்த்தா யூபை டெக்ஸ்டுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன்னு சொன்னால. சோ லின்ஷி அவனுக்கு வானத்தெல்லாம் எடுத்து அமைச்சிட்டு இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, ஒன்னா லஞ்சுக்கு எங்கேயாவது சாப்பிடலாமாடா அப்படின்னு கேக்குறா. யூபை பாக்குறான். எங்க போலாம் அப்படின்னு கேட்க காலேஜ்ல கேண்டீன்ல எங்கேயாவது சாப்பிடலாம், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. யூபை அவளை பாக்குறதுக்காக போறான். இங்க ஒரு கேண்டீன் இருக்கு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகும்போதே இது லின்ஷி மேடம் தானேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க. கூட போறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூபைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம நல்லா கூட ட்ரெஸ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டே கூட வந்துட்டு இருக்கான். லின்ஷி கேண்டீன்குள்ள வரா. இதுல டவுட்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஸ்டூடெண்ட் சுத்தி வளைச்சிடுறாங்க. நீ பாரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு யூபை சாப்பாடு வாங்கறதுக்கு கியூல நிக்கிறான். அவனுக்கு போன் ஒண்ணு வருது, இந்த மாதிரி முக்கியமா ஒருத்தருக்கு சரி பண்ணி தரணும் ஸ்பீக்கரை, வரியா அப்படின்னு. என் ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு யூபை போனை கட் பண்ணிடுறான். சாப்பாடு வாங்கிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லின்ஷி சாப்பிடறதுக்கு கூட வந்து உட்காரும் போது திருப்பி கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. உங்க போன் நம்பர் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட நான் வெளியே வந்திருக்கேன், அப்புறம் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷி அவங்களுக்கு பாய் சொல்லிடுறா. ஆனா யூபை ஒரு மாதிரி பயங்கரமா டல் ஆயிடுறான். லின்ஷிட்ட மறுபடியும் பேசலான்னு போறதுக்குள்ள அடுத்து 2 பேர் வந்துடுறாங்க. லின்ஷி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பயாவது தான் வருவேன், அதான் அவங்க எல்லாம் என்ன பாத்துட்டு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. யூபை பாக்குறான். இல்ல லின்ஷி இதுக்கு மேல நான் அங்க இல்ல, எனக்கு முக்கியமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல லின்ஷி பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. டே ஹர்ட் ஆயிடியாடா, நான் தப்பு ஏதாவது பண்ணிட்டேனாடான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே எனக்கு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டியோ அந்த இடத்துல நீ இருக்க, நான் எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அங்க நான் இல்ல. இது யோசிக்காம முடிவெடுக்க முடியாது, நான் யோசிச்சுதான் ஆகணும், என்னை யோசிக்கிறதுக்கு விடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு யூபை அங்க இருந்து கிளம்பிடுறான். லின்ஷிக்கு மறுபடியும் அழுகையா வந்துட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாம காலேஜ்குள்ளே வந்திருக்க கூடாது, வெளியே எங்கேயாவது போயிருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க சீயன் மறுபடியும் பாஸ் கிட்ட போயிட்டு, பாஸ் நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆளா கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ண சொல்லலாம் ப்ளீஸ் பாஸ்ன்னு சொல்ல. இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா, 8 லட்சம் ரூபாயாவது மினிமம் கேக்குறாங்க. அந்த காசு நம்ம கிட்ட அடுத்த மாசம் சம்பளம் போறதுக்கே இல்ல, ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு சொல்ல. இது இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சீயன் சொல்லி பாக்குறான். பாஸ் ஆனா ஒத்துக்கவே இல்ல. கொஞ்சம் சோகம் ஆயிடுறான் சீயன். பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு போயிட்டு இருக்கான். நினைச்சவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்க. அங்க ஹோட்டல்ல ஒரு லேடி வேலை பாக்குறா. அந்த பொண்ணு அங்க வரா. என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர்லாம் எடுத்துட்டு போறா. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறத பாத்துட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க லின்ஷி புது ப்ராஜெக்ட பத்தி இவங்க டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, இந்த நடுவுல இருக்கிற ஃபார்முலாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை நடத்திட்டா கிராஜுவேட் பண்ணாம கூட போகலாம், சோ நீங்க அதை எடுத்துக்கோங்கன்னு அந்த பையன் சொல்றான். லின்ஷி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன், இந்த பேட்டர்ன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கா. லின்ஷி கிட்ட அந்த பொண்ணு, அந்த பையன் முக்கியமான எல்லா வேலையும் உங்க தலையிலேயே கட்டுறான், இதனால உங்களுக்கு ரொம்ப ஹெவி பர்டனா இருக்கும், அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்க, புரியுது பாத்துக்கலாம் அப்படின்னு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் யூபை அவனோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருக்கு அவனுக்கு. லின்ஷி சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அதே மாதிரி சீயனும் சாப்பிடுறான். பரவாயில்லையே இங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எங்க நீங்க எப்ப வேணா ஆர்டர் பண்ணா உங்களோட இருக்கிற இடத்துக்கே வந்து சாப்பாடை நாங்க ப்ரொவைட் பண்ண சொல்றோம், பாத்துக்கோங்க அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. லின்ஷியோட டீமுக்கு புதுசா ப்ராஜெக்ட் கிடைச்சதால அவங்களுக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணும், லேப் எல்லாம் அலாட் பண்ணும்னு சொல்லிட்டு அந்த எதிரி பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவகிட்ட உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்துட்டே இருக்க முடியாது, நாங்க அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல, என் டீம்ல இருந்து போனவங்க தான் அந்த டீம்ல இருக்காங்க, எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, அது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் லின்ஷியோட ப்ராஜெக்ட டம்மி பண்றதுக்கே ட்ரை பண்ணிருக்கான். ப்ரொஃபஸரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம யூபை ஏதோ சீக்கிரட்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு ட்ரை பண்ணிருப்பான் போல. அதை பத்தி அவன் செஞ்சு பார்த்துட்டு அது கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அதை வெளியே இருந்து பையன் ப்ராஜெக்ட் எல்லாம் புடிச்சு கொடுப்பான்ல, அவன் எல்லாத்தையும் ரகசியமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நம்ம போய் அதுக்கப்புறமா கதவை தட்ட ஆரம்பிக்க, நம்ம யூபை அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து ஓபன் பண்ணிருக்கான். ஆனா அந்த பையன் பாக்குறதையும் பார்த்துட்டு, இது மாதிரி ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் ஒண்ணு, ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒண்ணு வந்திருக்கு, இதுல நீங்க வந்துட்டு சைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு நிறைய லாபம் வரும்னு சொல்ல. ஃபேக் ப்ராடக்ட் பண்றது, டம்மி ப்ராடக்ட் பண்றது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, வேணாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே ப்ராஃபிட் வரும், அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கிற கடனை ஈஸியா அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசி பாக்குறான். யூபை ஆனா அதுக்கெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல வேணான்னு சொல்லிட்டே இருக்கான்.
இங்க ஜீனாக்கு அவங்க அம்மா டெக்ஸ்ட் பண்றாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அந்த பையன் ஜூஜு எவ்வளவு நல்ல பையன், அவனுக்கே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறன்னு கேட்க ஜீனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. போனை வேகமா மியூட்ல போட்டு நேரா லென்ஷிய பக்கத்துக்கு போயிடுறா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. லென்ஷி அதை சாப்பிட்டுட்டே, என்னடி இந்த தடவை உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்க இவ சிரிக்கவே ஆரம்பிக்கிறா. எங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, இதே மாதிரிதாண்டி எங்க அம்மா கூட எனக்கு டார்ச்சர் பண்ணல, ஆனா என் அண்ணனை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டெய்லி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட போ, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் தான் டேட்டே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. அப்படியான்னு கேட்டுட்டு ஜீனா ஒரு மாதிரி மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகேடி, நம்ம அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஜீனா கிளம்பவும் செய்யறா. கிளம்புறவ நேரா நம்ம லின்ஷியோட அண்ணனை பாக்குறதுக்கு வந்துடுறா. லின்ஷி உங்ககிட்ட ஏதோ கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பா போல லின்ஷி. அதை கொடுக்க ஏதாவது டெலிவரி ஆப்ல அனுப்பியிருக்கலாம்ல, நீயே வந்திருக்க, நீ ரொம்ப பிஸியா இருப்பியன்னு சொல்லிட்டு லின்ஷுவும் கேட்டுட்டு இருக்கான். உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க போல, ஒரு வேலை என்னைக்காவது உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நடிக்கிறதுக்கு யாராவது ஆள் வேணும்னு வச்சுக்கோயேன், நான் இருக்கேன், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா வாலண்டியரா போறா. ஆனா உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலன்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா எங்க அம்மாக்கு உனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு லென்சு வாய முடிக்கிறான். சரி ஓகே, நம்ம 2 பேரும் அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் மாதிரி அவங்க அம்மா கிட்ட நடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் மாதிரி போட்டுக்கிறாங்க. 2 பேருக்கும் ஆக்சுவலா ஒருத்தங்க மாதிரி ஒருத்தங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தே. இன்னொரு பக்கம் மறுபடியும் லென்சி உட்காந்துருக்கா. யூபைக்கு டெக்ஸ்ட் பண்றா, இன்னுமா நீ முடிவு பண்ற அப்படின்னு. ஆமா, நான் இன்னும் யோசிச்சு முடிக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். லென்சி பாக்குறா, கையில இருக்கிற புக் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவள்கிட்ட ஒரு பழைய புக் ஒண்ணு கிடைக்குது. லென்சி நேரா கிளம்பி யூபைய பாக்கிறதுக்கு போயிட்டு, யூபை நீ எங்க போனாலும் நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னல, பாரு உன்ன வெளியவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த புக்ல பாரு, இந்த உலகத்தையும் கூட எப்பவுமே பாப்பேன்னு சொல்லிட்டு நீ எழுதி எனக்கு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்க. சோ அதனால நீ கண்டிப்பா நான் சொல்றேன், நீ என்கிட்ட எஸ்கேப் ஆகவே முடியாதுன்னு சொல்ல, இல்ல லென்சி நீ வேற நான் வேற, கண்டிப்பா நமக்கு இப்ப செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். நம்மளால எப்பயுமே முடிவு எடுக்க முடியாட்டி அது யூனிவர்ஸ் கிட்ட தானே விடுவோம். இப்ப யூனிவர்ஸ் கிட்டே விட்டுறலாம். உன் கைய நீட்டு, எவ்வளவோ இலைலாம் இங்க பறக்குது, ஏதாவது ஒரு இலை உன் கையில வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள விழுதுன்னு வச்சுக்கோயேன், நீ என் கூட என் பேச்சு கேட்டு வந்துடணும். ஒரு வேலை இலை எதுவும் விழுகல அப்படின்னா உன் பாதையில நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ஓகேவா அப்படின்னு கேட்டு யூனிவர்ஸ் டிசைட் பண்ணிட்டுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூபையும் கையை நீட்டிட்டு கண்ணை மூடிக்கிறான். ஒரு 2 நிமிஷம் அவங்க 2 பேரும் அமைதியா பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு இலை தானாவே கையில வந்து விழுந்துட்டு இருக்கு. லென்சி பாக்குறா, இனிமே நீ என்னை விட்டு தனியா பிரிஞ்சு போகவே முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்ல யூபை சிரிக்கிறான். சரி ஓகே, நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு யூபை அந்த புக்கை வாங்கிட்டு கிளம்பி போறான். அதுல உண்மையாவே எழுதி அவன் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டே இருக்கான். லென்ஷி அடுத்த நாள் காலையில ஆபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது லின்ஷின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா யூபை இருக்கான்ல, ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். லின்ஷியாலே நம்ப முடியல. நாளைக்கு உன்னை நான் கூட்டு போறேன், ஸ்கேட் போர்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் நேத்து சொன்னேன்ல, இன்னைக்கு போலாமா அப்படின்னு கேட்க லின்ஷி யோசிச்சு பாக்குறா. அது சொல்லிட்டு தானே ஸ்கூல் படிக்கும் போது இவன் காணாம போனான், நீ வந்துட்ட ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்ட, சரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. வா கத்துக்கலாம் அப்படின்னு யூபை அவளை கூட்டிட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.